அதோடு வீணாக்காமல் இருக்கிறது என்னவென்று சென்று கவனிப்போம். அனுகூலத்திலே மூலத்திலே பிரம்மன் தானே என்று வாசிப்பிக்கிறார் கொண்டபிடிக்கிறார். சொல்லக்கூடிய 4 வேதங்களுக்கும் தலைவனாக வேண்டும். சக முழு பெற்ற சமத்துவ மாமுனியை குரல் துத்தமுலை கிளி விளைவி தாரம் வைக்கிறே சரிகமா பலனை சொல்லக்கூடிய 7 சுரங்களை காணபிசிக்கும் காணப்படியே வருகிறது. தங்களுடைய வகை என்றென்றும் நல்வரமாக இருக்கட்டும். தாங்கள் நினைத்த காரியத்தை வெற்றியோடு முடிய என்னுடைய முழு ஆர்வம் தெரிகின்ற அணியை தன்னை காணவர்கள் அற்புதமான காணபாடி வந்த நாங்களுக்கும் அணியை கொடுக்க போகும் ஒரு சிறிய வரவேற்பு. Thank you.
மனமோகத்தை சரிதாவி மனத்தை கனி மனமோகத்தை அது போல வர வேண்டும் மகதியே அது போல வர வேண்டும் மகதியே அது போல வர வேண்டும் மகதியே இனிதான 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 சுரஞான இசையே ஜனநாயக குயமான நவயோகியே இனிதான என்னென்ன அரசியலை கண்டிருப்பதை கூறினார் கேட்பதற்கு ஆவலாக இருக்கின்றாயே கடமைகள் முடிந்துவிட்டு கடன்மார்க்கமாய் வந்து கொண்டிருந்தேன். அது சமயம் வேலிமலை சாரலோரம் குறிஞ்சிநில பகுதிக்கு சென்றேன். அங்கு பார்த்தால் ஒரு அற்புதமான கனியை கண்டு தாங்கள் தேடி ஓடி நாடி வந்தேன். திருவோம் சென்று திருமூர்த்தியை கண்டு அவர்களை வளம் கொண்டு வேலிமலை சாரல் வழியாக வரும்போது அற்புதமான கனி, ஆச்சரியமான கனி, அருமையான கனி, தாங்கள் கனியை கண்டு வந்தீங்க. அந்த கனியை கண்டு வந்த மாற்றத்தை என்னிடம் வந்து கூற வேண்டும். அப்படித்தானே? தாங்கள் கண்டு வந்த கனிக்கு சிறப்பு இருக்கா இல்லையா? எடுத்து கூறு பாருங்க. மங்கனிக்கும் தெங்கதொழி பங்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பொங்கலியை கண்டு மனமும் பொறித்தே அக்கனியை அக்கனியை இக்கணமே பொய்யாமல் பொய் நினைத்து உண்மையப்பா முருகா தக்கத்தகதிவி தக்கத்தகதிவி தக்கத்தகதிவிதோ சாப்பிடுவன் தெரியா தகவல் தெரியா சாப்பிடுவன் இந்த உலகத்திலே முக்கணியத்தான் சிறந்த கனி என்று கூறுவார்கள். மாப்பழா வாயில் சொல்லக்கூடிய முக்கணி. ஆனால் தாங்கள் கண்டு வந்த கனி அதை விட சிறப்பு வாய்ந்த கனி என்று கூறுவது தாக்கமல்ல பொழியே மார்க்கெட்டில் கண்ட மார்க்கெட்டில் கண்ட கனிகளை கூட்ட தாக்கமல்ல பொழியே தாக்கமல்ல பொழியே அதை பார்த்த மாத்திரத்திலே சூழல் சொல்லும்போது கனிகளை ஆகாமல் உட்கொண்டு வாழக்கூடிய பத்திரிகை அதை பற்றி
கனியங்கள் பற்றி விரும்பி சாப்பிடக்கூடாது. ஆனால் அதை கண்டால் பறந்து ஓடும் சொல்லுவது ஒருவேளை பறவைகளுக்கெல்லாம் எட்டாவது இடத்தில் இருக்கிறதோ வீடை எரிக்கிறது விரல் வைக்கிறது நான் நீட்டுகிறேன் அதாவது கொம்புலதான் கனியை கொண்டுவாரு. ஆனா நீங்க கனிக்கு கொம்புன்னு சொல்வது எனக்கு ரொம்ப சந்தேகம். ஏன்னா நீங்க கண்டு வந்தது கனி அல்ல, கண்ணி. ஆதியில கொடுத்த வாக்கு பாலியில் நிற்குது. அமுதவழி சுந்தரவழி பாரதிக்கு நான் கொடுத்த வாக்குப்படி அமுதவழியின் தெய்வீக திருப்பரங்குன்றத்திலிருந்து திருமணம் முடிச்சார். சுந்தரவழியாகிய வள்ளி இங்கு சுதந்திரமாக காவல் காத்துக் கொண்டிருக்கிறார். அன்னவழியை திருமணம் முடிக்கும் காவல் முடிக்கப்பட்டாலே இப்பொழுது சென்று அன்னவழி திருமணம் முடித்து தங்களுக்கு காய்க்கட்டுமா? இந்த குளத்தோடு போகணும். அப்ப எந்த குளத்தோட போகணும்? எல்லாம் அமுத்து போட்டணும். பாத்தீங்களா? ஏற்கனவே எல்லாத்தையும் உருவிட்டு தான் பழக்கங்களை வச்சு. ஆமா, இதெல்லாம் மறைச்சு விட்டு கோயில் மணி கேட்டதாரோ அப்படியெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை இல்ல மாப்பிள்ள வில்ல எடுத்து அம்பெடுத்து வேடுமனை போல மானை துரத்தி உறவாடி காந்தூர் மனம் முடிச்சு திருக்காட்சி அளிக்கலாம். கண்டிப்பா நாங்கள் சொல்லுவது சென்று அண்ணவை காந்தூர் மனம் விட்டு தங்கள் காத்திருந்தேன். திருமணத்துக்கு வருவீங்களா வர மாட்டீங்களா? மறுபடியும் என்ன கொண்டு வருவீங்க? ரெண்டு கையில புடிச்சுக்கிட்டு சரி, ரெண்டு கையில புடிச்சு பாமாலை நாவை மடித்து பாமாலை பாடி வரும் எனக்கு என்ன கொடுப்பீர்? பாமாலை பாடி பூமாலை கொண்டு வரும் தாங்களுக்கு அடியை கொடுக்க போது என்னென்று மரியாதை புகழ். சரி, இருக்கிறவர்களெல்லாம் சொந்த பந்த உறவுமுறைகள் எல்லாரையும் நம்ம இசை அமைப்பாளர்களுக்கு நன்றி. ஒளிபெருக்கி பொன் சரவணன் அவர்களுக்கு சார்பாக நன்றி. மலையொலி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுக்கு என் சார்பாக நன்றி. பாடாம போவனா தலைவா சோகப்பாட்டா ஆகினாலே இசை பார்வையாளர்களுக்கு நன்றி. ஆனா காந்தி நகர் காலனி அவர்களுக்கு இளைஞர் சார்பு மன்றத்தின் சார்பாகவும் அவர்களுக்கெல்லாம் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பாரசாமி பாறையா பார்த்தனா வரேன் ஐயா பிடிச்சிருக்கா பேசிய இவ்வளவு நன்றி சொல்ல வேண்டாமா? நாடகம் வச்சிருக்கீங்களா? காசு செலவு பண்ணி நன்றி சொல்லணுமா வேண்டாமா? சரி, அருமை அருமை. காலையில் இந்த விஷயம் தான் கேட்கணும். அருமை, உங்களுடைய வாக்கு எங்களுக்கு நல்லதே வைக்கணும். ஆகினாலே இப்படி சோகமான பாடல் உங்களை எல்லாம் நான் விட்டு பிரியணும்னா இந்த அன்பு என்னை விட மாட்டேங்குது. உங்க மேல வச்சிருக்க பாசம் அதெல்லாம் பாடிட்டு அன்பு சுமந்து சுமந்து அல்லும் பகலும் நினைந்து
இன்பம் சுமக்க வைத்த மாமா. அப்பா கொஞ்சம் ஏற்றாதமே என்ன தவிக்க சுமந்து சுமந்து அன்னம் மறந்தும் நினைந்து இன்னும் சுமக்க வைத்தாமா என்ன தவிக்க விடலாமா என்ன தவிக்க விடலாமா. சுமந்து சுமந்து அன்னம் மறந்தும் நினைந்து அன்னம் சுமக்க வைத்தாமா என்ன தவிக்க விடலாமா என்ன தவிக்க விடலாமா. என்ன தவிக்க விடலா சுமந்து சுமந்து அன்னம் மகனும் நினைந்து அன்னம் சுமக்க வைத்தாமா என்ன தவிக்க விடலாமா என்ன தவிக்க விடலாமா என்ன தவிக்க விடலாமா. நன்றி நன்றி. விடைபெறுகிறேன். உங்களுடைய ஞாபகத்தோடு அன்போடு பாசத்தோடு விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம் வணக்கம். ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு ஒன்றை விட்டு ஒண்ணு பிறந்தா என்னாக எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட ஒத்துமையா ரெண்டு மாடு ஒன்றை விட்டு ஒண்ணு பிறந்தா என்னாக எண்ணி பாரு. ஓடுகிற வண்டி ஓட
போன் நம்பர் கேட்கிறார், போன் நம்பர் கொடுத்துருங்க. அண்ணே என் புருஷனை பாத்தீங்களா? என்ன என்ன பண்ணாரு? ஆட்டம் தர்றேன். என் புருஷனை பாத்தீங்களா? நீ நச்சிய சொந்த கதை கேளு தம்பி. சொல்லுமா. அது மட்டும் இல்லைங்க, ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு கருவுல ஒரு மாதிரி எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் என்ன பெற்றாங்க. அவங்க சேவ் பண்ணணும் அதுக்கும். சொல்லிட்டு போப்பா. ஆமா அண்ணே ஒண்ணே ஒண்ணு கண்ணே கடனு ஒண்ணே ஒண்ணு கண்ணே கடனு கர்றம் எங்கேயும் போகக்கூடாது உட்காரியா. ஆமா அவரே அடக்கிட்டு உட்கார்ந்து இருக்காரு, சும்மா போயிட்டு வர்றீங்க, அதெல்லாம் போக கூடாது. அதே மாதிரி ஒண்ணே ஒண்ணு கண்ணே கடனு இல்லங்க, கருவுல இருக்கிற மாதிரி எங்க அம்மா எங்க அப்பா என்னைய பெற்றாங்க. பெத்து ஆத்த கல்யாணம் பண்ணிக்கலாம் புருஷங்க. ஆமாங்க, இந்த வீணா போற பையன் இந்த ஐயோ உங்களை சொல்லுவேனா? இல்லண்ணே புருஷனை பேசுறேன். ஆமாங்க, இவனுக்கெல்லாம் எதுக்கு பொண்டாட்டி, இவனுக்கெல்லாம் மீசி எதுக்குன்னு கேட்கிறேன். உங்களுக்கு கேப்படா, உங்களுக்கு கல்யாணமே ஆகல, புருஷனை திட்டுறாங்க. கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆகுது, 10 வருஷமா பிள்ளையே இல்ல. நானும் அப்படி இப்படி இருக்கணும்னு பார்த்துட்டு இருக்கிறேன். 2 பேரும் ஒண்ணுமே பண்ணலன்னா ஆமா 2 பேரும் ஒண்ணு பண்ணலாம் இல்லங்க. அப்புறம் தண்ணியை போட்டு வந்து வெளியே படுத்துருவாரு. நான் வீட்டுக்குள்ள படுப்பேன். ஆளுங்க வரையா ஆளை பாருங்களேன். அந்த மாதிரி அவரு உள்ள நான் வெளில படுத்து கிடப்பேன், அவரு வெளில படுத்து கிடப்பா, நான் உள்ள படுத்து கிடப்பேன். அப்படி இப்படி பார்த்து எப்பயாச்சும் ஒரு பூச்சிக்குள்ள இருக்குமேன்னு பழனி முருகன் கோயிலுக்கு போலான்னு ஒரு ஆசைப்பட்டேங்க. அதுல மலை எவ்வளவு பெரிய மலை, எத்தனை படிக்கட்டு இருக்கு. அந்த மாதிரி எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் பிள்ளை இல்லைன்னா அங்கதான் போனாங்களாம். அங்க போய் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் மாத்தி மாத்தி ஏறி இருக்காங்க. ஏங்க பஞ்சாயத்தை போய் ஒண்ணுகிட்ட சொன்ன பாரு. மேக்கப் போய் அடிச்சுட்டு தான் வரணும். அந்த மாதிரி படிக்கட்டுல எங்க அம்மாவும் எங்க அப்பா மாத்தி மாத்தி ஏறி இருக்காங்க. மாத்தி மாத்தி ஏறினவன எங்க அம்மா சேர்ந்து போனா எங்க அப்பா ஏறுறாங்க, எங்க அப்பா சேர்ந்து போனா எங்க அம்மா ஏறுறாங்க. மாத்தி மாத்தி ஏறினாங்க. அப்படி 2 பேரும் ஆசைந்து போயிட்டாங்கன்னா இடையில வந்து ஏறி எங்க அம்மாவுக்கு வயசாயிட்டுன்னு வந்து ஏற முடியாது. அந்த மாதிரி மாத்தி மாத்தி போகணும்னா அந்த கோயில போய் பூசாரி புடுக்க எடுத்து அடிச்சு ஆமாங்க புடுக்க எடுத்து அடிச்சு அந்த பூசாரி திருநெல்வேலி எங்க அம்மா மேல போட்டிருக்காரு. அப்புறம் அந்த பூசாரி மூலியமா எங்க அம்மாவுக்கு புள்ள தங்கிருச்சு. எங்க அப்பாவும் எங்க அம்மாவுக்கு திருந்து போட்டானதான். எங்க அம்மா எங்க அப்பா முயற்சி பண்ணாலும் எப்படிங்க நான் பார்க்க முடியும். ஆனா இதை மட்டும் கல்யாணமே அல்லாத விவரமா கேட்பாரு. ஏன்னா அடுத்து கல்யாணம் பண்ணா எல்லாம் பண்ணணும்னு அந்த மாதிரிதான் பிடிக்குமா? பரவாயில்ல, உண்மையை ஒத்துக்கிறாரா? பரவாயில்ல, அடுத்த வருஷத்துக்குள்ள உனக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சு 8 ஆம்பளை பெத்து தள்ளுற. வீட்ல வேலைக்கெல்லாம் போக கூடாது. நீங்க வைக்கிறாங்க உங்க பொண்டாட்டி பெத்துறேன். அந்த மாதிரி எங்க அம்மா எங்க அப்பாவும் பழனி முருகன் கோயில போய் நான் பிறந்தாங்க. அதே மாதிரி நானும் கோயிலுக்கு போனாங்க. என் புருஷனை வச்சுக்கிட்டு நான் ஏறேன், என் புருஷன் ஏறேன், நான் ஏறேன், என் புருஷன் ஏறேன், மாத்தி மாத்தி நாங்க ஏறோம். அசதி ஏறலையா உடம்பு? பத்தியா படிக்கட்டுல மேல ஏறீங்க. 410 படிக்கட்டு எப்படிங்க ஏற முடியும்? அந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி அடிக்கிறது, திரும்பி ஏறுறது, அப்புறம் அடிக்கிறது, திரும்பி ஏறுறது. கோயில் சன்னிதானத்துல தண்ணி எடுத்துட்டு ஏறிருக்கீங்க, அது இல்லையா? ஆனா பாருங்க என்ன தண்ணியை சொல்றீங்க? நீங்க என்ன தண்ணி சொல்றீங்க? நான் பச்சை தண்ணியை சொல்றேங்க. அப்புறம் ஏறும்போது தாகமா இருக்குமா இல்லையா? அந்த மாதிரி தண்ணியை குடிச்சிட்டு 2 பேரும் ஏறினாங்க. அப்படி ஏறி பார்த்தா அங்க போய் பார்த்தா பூசாரி இல்ல. எங்க அம்மாவுக்கு அவர் பிள்ளை கொடுத்துருக்காரு போட்டு நான் பிறந்திருக்கேன். நாங்க போய் பார்த்தோம்னா பூசாரி இல்ல. அன்னைக்குன்னு பார்த்து யாருன்னு போய் திண்ணூறு போட முடியும்? அவர் இருந்திருந்தாலும் தப்பா இருக்கும். யார் இருந்திருந்தா? உங்க அம்மாவுக்கும் புள்ள கொடுத்து உனக்குமா புள்ள கொடுப்பாரு? ஒரே மாறி போயிருமே. முறை மாறி போயிருமா? நீங்க வேற. அதுக்கப்புறம் அந்த முருகனை நினைச்சுக்கிட்டு முருகா எனக்கு புள்ள வேணும் அப்படின்னு வரத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன். அடுத்த வருஷத்துக்குள்ள புள்ள பிறந்தன்னு வச்சுக்க, என் பிள்ளைக்கு அப்பா நீ தான்.
நான் இருக்கணும் உன் பிள்ளைக்கு அப்பா இல்ல. இவ்வளவு சேர்ந்து கேக்குறீங்க. என் பிள்ளைக்கு அப்பான்னா என் பிள்ளைக்கு அப்பா நீங்க கிடையாது. சரி. என் பிள்ளைக்கு சித்தப்பான்னு வச்சுருங்க. ஓ. ஆமாங்க. அப்பனா நீங்க எனக்கு என்ன முறை வேணும்? குழந்தை முறை வேணும். ஐயோ குழந்தனாரு. குழந்தனார பத்தியெல்லாம் இல்லையா? நல்லா வச்சு அந்த மாதிரிங்க. கல்யாணம் பண்ணி புள்ள பிறக்கணும்னு வேண்டிட்டு வந்தாச்சு. இருந்தாலும் அந்த புளியக்கார பைய, இந்த மீனா பட பைய, இந்த விலங்கார பைய, அவன் எந்த நேரம் பார்த்தாலும் வாயில வச்சுக்கிட்டே இருக்கான். எதை வாயில வைக்கிற? சரக்குதான். நல்ல வேலை. ஆமாண்ணே, ஒரு பாட்டில வாங்கிட்டு வந்து அப்படியே சூத்துல தட்டினா மூடி பட்டாரம் கிளம்புது. அப்பா. ஆமா, அந்த மாதிரி ஒரு நாளைக்கு குடிச்சு பாருங்களேன், 400 ரூபா தெரியும். நானே என் புருஷனை வச்சு அடிச்சோம்னு வச்சுக்கோங்க. தெரியுமா? நான் சொல்றது உருவம் நாளா தெரியும்னு சொல்றேன். அவர் என்ன கேட்கிறாரு பாருங்க, அப்ப 2 நாளா தெரியுமான்னு கேட்கிறாரு. தெரியல. ஆமாங்க, நானும் என் புருஷன் நாளா தெரியும். நல்ல ஆசை புருஷங்க, நல்ல பாசமான புருஷங்க. மச்சான் தோடுங்கன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, தோடே கொண்டாந்து காதுல மாட்டிடுறாரு. அந்த மாதிரி அவ்வளவு பாசமா இருப்பாரு. மச்சான் கொட்டையில பூ வேணும்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க, அப்படியே பூக்காரக்காவே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. கொண்டையில வைக்கலாம். அப்புறம் என்ன கொண்டையில கூட்டிட்டு வந்துருவாரு. எங்க போய் சொல்லிட்டு வீட்டுல இருந்து சொல்லிட்டு பூ கொண்டு வந்துருவாரு. அது மட்டும் இல்லாம புடவை இருக்காதுங்க எனக்கு. ஒரு புடவைக்கு மறு புடவை இல்லாம இருந்தேன். அதே மாதிரி என் புதுசா புடவையும் வாங்கி கொடுத்துட்டாரு. இருந்தது 2 உள் பாவாடை. அதுல ஒரு பாவாடை காய போட்டாலும் இன்னொரு பாய காயின்னு வெயில் அடிச்சவன பாவை காயம் அப்படின்னு நான் பார்த்த ஒரு பாவாடை காய வச்சுட்டு இருந்தேங்க. அந்த பாவடையும் கரையாந்துட்டு போயிருச்சு. பாவம் இல்லாம எப்படின்னு இருக்க முடியும்? பாவடை இல்ல, நீங்க இந்த பாவடை இருக்கிறத விட உடுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒத்த பாவடை இருந்துச்சு. ஒத்த பாவடையை நினைச்சு காயப்பட்டு நான் வீட்டுக்குள்ளே தானே இருப்பேன், பாவடை இல்லாமே தான் இருப்பேன். அப்புறம் என் புருஷன் என்ன பண்ணிட்டாருன்னா, தெருவுல ஒரு மூட்டைக்காரர் போனாரு, அவரை கூட்டிட்டு வந்துட்டாரு. கூட்டிட்டு வந்த கையோட இவ தோடு கட்டம்னா காலை வந்து கடிச்சுக்கிறாரு, தோடு கட்டம்னா காலை வந்து கடிச்சுக்கிறாரு, பூ கட்டம்னா கொண்டே வந்து கடிச்சுக்கிறாரு, செயின் கட்டம்னா கழுத்தை விழுந்து கடிச்சுக்கிறாரு. அப்ப உள்பாவடை கேட்டோம்னா என்ன பண்ணுவாரு? எங்க கடிப்பாரு? இடுப்பு விழுந்து கடிச்சிருவாரு. பாவடை எங்க கட்ட முடியும்? அந்த மாதிரி நல்ல பாசமான புருஷன் தான், நல்ல பாதுகாப்பா வச்சிருந்தவர் தான். மனசுக்குள்ள அவ்வளவு ஆசையா இருக்கு. இருந்தாலும் என் புருஷன் வந்தாருன்னு வச்சுக்கோங்க, நீங்க 4 பேர்ல யாராச்சும் ஒரு ஆளை கூட்டியாந்து விட்டுருங்க. அதுல நீங்க பண்றீங்களோ இல்ல மிருதகாரர் பண்ணுவாரோ பெட்டிக்காரர் பண்றாரோ தாளக்காரர் பண்றாருன்னு தெரியல. யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு வச்சறலாம். சரி, எவ்வளவு பணம் கொடுத்தீங்க? 550 ரூபாய் வாங்கிப்பா. 550? அந்த காலத்துல 550 ரூபாய் கால் பிடிச்சு சொல்ல முடியுமா? இதுவே உனக்கு காட்டுங்க, என்ன வேணா 150 ரூபாய் வாங்கிக்க. ஒரு பாட்ல 150 ரூபாய் தான். அப்ப வாங்கிட்டு தக்க வேண்டியது. வேற என்ன போறீங்க நீங்க? அப்படியா? வாங்க பெட்டிக்காரர், என் புருஷனை பாத்தீங்களா? பெட்டிக்காரர் மச்சான், எவ்வளவு ஆசையா இருக்கிறேன். நீங்க ஏன் பேச்ச கேட்காம தாளில் ஆளுநர்கிட்ட பேசுறது சரியில்லை. அது மாதிரி நல்லா பாசமா வச்சிருந்தாரு மச்சான். அவன் கல்யாணம் பண்ணி பிள்ளைங்க அவர்கிட்ட சொல்லி எல்லாத்தையும் மனசு வெறுத்த விட்டுட்டேன். இருந்தாலும் உங்கள்கிட்ட என் மனசுல உள்ள ஆசையை நான் போட்டுறேன். இருந்தாலும் நீங்க ஏதாச்சும் முயற்சி பண்ணி என் புருஷனை கூட்டியாந்து எட்ட விடணும். யாரு விடுறது? ஒத்தாசை பண்ணி சண்டே உள்ள நாங்கள சமாதானப்படுத்தணும். சமாதானப்படுத்தி கொண்டு வந்து அதுக்கப்புறம் என் புருஷனை என்கிட்ட கொண்டு வந்து விடணும். ஆமாங்க, அதனால எவ்வளவு பாசமா இருந்தா தெரியுமா? எப்படி இருந்தாரு? அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டும் என்று.
உடையவளே அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள்திறம் உடையவளே ஆனந்த வாழ்வுதன்னை அன்பர்க்கு அளிப்பவளே ஆனந்த வாழ்வுதன்னை அன்பர்க்கு அளிப்பவளே கற்பகத்தை உடையன்றி துணையாரம்மா நீயே கடிகன போதும் என்னை காப்பாரம்மா அப்பா கற்பகத்தை உடையன்றி துணையாரம்மா அலைக்கடல் ஓரத்திலே அமைந்த மயிலையே அலைக்கடல் ஓரத்திலே அமைந்த மயிலையே கலைவடி வாய்த்திகளும் கோவிலே சிலைவடி வாய் நின்று உலகிலும் காப்பவரே அப்பா சிலைவடி வாய் நின்று உலகிலும் காப்பவரே செந்தவள மேரி வண்ணன் மகிழும் போயவரே செந்தவள மேரி வண்ணன் மகிழும் போயவரே அத்தகமே உலகென்று துணையாரம்மா நீங்கே நதியன போடும் என்னை நான் பாரம்மா அம்மா அத்தகமே உலகென்று துணையாரம்மா அம்மா அம்மா இந்த காலத்தை மிக சிறோடு சிறப்போடு நடத்தி கொண்டிருக்க காந்திநகர் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் கிராம முக்கியஸ்தர்களுக்கும் இணைய மன்றம் மகளிர் மன்றம் அத்தனை அன்புள்ளங்களுக்கும் இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் எனது அருமையான ராஜாங்கம் அவர்களுக்கும் எனது அருமை தம்பி செல்வம் அவர்களுக்கும் எனது சார்பாகவும் நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றிகளை வணக்கம் தெரிந்து கொண்டு எனது கலைப்பணியை துவங்குகிறேன். நன்றி வணக்கம். அன்னை தந்தை முன தெய்வம் இதை முன்னென்று அன்புடைய தெய்வம் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். கல்லுக்குள் தேரைக்கும் கருப்பைக்கு உயிருக்கு உணவளித்த இறைவன் மிகப்பெரிய என்றார். அந்த இறைவனுக்கு இறைவனாக விளங்கக்கூடிய இந்த கிராமத்தில் குடிகொண்டிருக்கின்ற அந்த கடலில் கருவான கந்தனை வணங்கிவிட்டு பின்பு நமது பணியை தொடங்கினோம் என்றால் சகலமும் கை போடும் என்ற காரணத்தினார் கனலி கருவாயி
உடலில் ஒருவான கந்தமூர் எந்தவோ கனவு மறவாமல் தினமும் நினைக்கின்ற மனிதர்களின் சிந்தையோ வாழும் மனிதர்களின் சிந்தையோ கடலில் கருவாகி புகழில் உருவாகி கந்தமூர் எந்தவோ கனவு மறவாமல் தினமும் நினைக்கின்ற மனிதர்களின் சிந்தையோ வாழும் மனிதர்களின் சிந்தையோ குந்தங்களில் ஓடி வந்த வடிவேலன் கண்ட சுகம் என்னவோ குந்தங்களில் ஓடி வந்த வடிவேலன் கண்ட சுகம் என்னவோ கொண்ட பேரும் கொண்டு தமிழ் பாடல் கண்ட சுகம் அல்லவோ தொண்டர்கள் பேரும் கொண்டு தமிழ் பாடல் கண்ட சுகம் அல்லவோ கடலில் கருவாகி புகழில் உருவாகி கந்தமூர் எந்தவோ குறுகியாவின் பெயரை குறைந்து வர பேரும் அதையும் பாட என்னவோ இவர் பெயரை குறுகியாவின் பெயரை குறைந்து வர பேரும் அதையும் பாட என்னவோ கையில் சுயமான கவலை வரலோட பெரும் பலனல்லவோ கையில் சுயமான கவலை வரலோட பெரும் பலனல்லவோ கடலில் கருவாகி புகழில் உருவாகி கந்தமூர் எந்தவோ அழகன் குமரன் ஆயிர கொடிகளை இளம் வேகங்களே அழகன் குமரன் ஆயிர கொடிகளை இளம் வேகங்களே அழகும் தமிழ் பாட்டிலவை மூலாட்டி பழமை என சொன்னதால் பலரும் தமிழ் பாட்டிலவை மூலாட்டி பழமை என சொன்னதால் ஞான பழமை என சொன்னதால் கடலில் கருவாகி புகழில் உருவாகி கந்தமூர் எந்தவோ கனவு மறவாமல் தினம் நினைக்கின்ற மனிதர்களின் சிந்தையோ வாழும் மனிதர்களின் சிந்தையோ நாங்கள் சொன்ன தெரியுமா திருச்சோலை ஒரு வேலை இதுவாகத்தான் இருக்க வேண்டும் நாங்கள் சொன்னது எந்த விதமான மாற்றமே கிடையாது நாங்கள் சாதாரணமானவரா சொர்க்கம் பத்தியம் பாராளும் என்று சொல்லக்கூடிய 3 வேலைகளும் சொல்லக்கூடியவர்களா ஆகினால்தான் இப்படிப்பட்ட இடத்தை நமக்காக கொஞ்சம் முன்னே மருந்து பாலியல் சொல்லக்கூடிய 50 மனையில் இருக்க இப்படிப்பட்ட இடத்தை நமக்காக கொண்டு வந்திருக்கிறார் இந்த இடத்துக்கு நாம் வரும்பொழுது பாடு போதுதான் தென்றல் காற்று பருவ மங்கையோ தென்னை கீற்றலாம் அழைத்தது பாடும் போது நான் தென்றல் காற்று பருவ மங்கையோ தென்னங்கீற்று நான் வரும்போது 1000 பாடல் பாட வந்ததென்ன நெஞ்சம் ஆசை கொண்டதென்ன பாடுபோது பருவமங்கையோ மெல்லிய பாம்பொழி வந்து அதை வேலையை கொண்டு
ஆயிரம் பாடல் பாடல் வந்ததல்ல நெஞ்சம் ஆசை கொண்டதல்ல பாடுராஜங்கள் காற்று பருவ வந்த யோசனை கேட்டு பூத்து குழும் மலர்ச்சோலை பொங்கு மூல அறிஞர் குடையில விரிந்து வாருங்கள் ஞானிகள் என்ன போல் உயர்ந்த மலைகள் கால பாடுவீர்கள் தாளத்தோடு ஆளுமைகள் பாட்டிசைக்கு பறவைகள் இப்படி என்ன ரகசியம் இந்த இடத்தை சார்ந்த பகுதி பார்ப்பது இது ஒரு கட்டி தங்கம் வெட்டி எடுக்கக்கூடிய இடமாக காட்சி அளிக்கின்றது. கட்டிதங்கும் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா இது தளதளவென்று கதி விழிக்கும் பருவமடா. சிற்பிகள் செய்த உருவமடா இது தளதளவென்று கதி விழிக்கும் பருவமடா இது தளதளவென்று கதி விழிக்கும் பருவமடா. தங்களை வைகாடு தாமரை விளக்கனாக குழந்தைகள் குழலிலேங்க குழந்தைகள் பிடித்து நோக்க தென்புற எளிகாட்ட தென்புலி வகையாடி வண்டி நிறுவன குறிஞ்சி வீட்டிற்கு மாறுது. இந்த குந்திரத்தை பற்றி மிக அருமையாக வர்ணித்திருந்தாலும் இமயம் வெந்தம் இதரம் கேமகுணம் கந்தகரம் நீலகிரி வெறுப்பு என்று சொல்ல முடியாது. சத்த மலைகள் இருந்தாலும் அந்த குற்றால மலைக்கு ஈடாகும் என்று கவிஞன் அழகாக வந்திருக்காங்களா. குற்றால மலையிலே குதித்து வந்த தமிழிலே பட்டாத பேரழகே நீயாடு தென்றல் பந்தாடு மருவிலே நீராடு. குற்றால மலையிலே குதித்து வந்த தமிழிலே குற்றால மலையிலே குதித்து வந்த தமிழிலே பட்டாத பேரழகே நீயாடு தென்றல் பந்தாடு மருவிலே நீராடு. அவியத்தின் ஒரு மகளே ஓவியத்தின் திருமகளே கவியத்தின் ஒரு மகளே ஓவியத்தின் திருமகளே சோவியத்தின் பெருமகளே நீராடு எங்கள் சொந்த தமிழ் மருமகளே நீராடு எங்கள் சொந்த தமிழ் மருமகளே நீராடு.
மலையிலே குதித்து வந்த தமிழிலே மரமணி அழகி நீயாடு குற்றால மலையிலே குதித்து வந்த தமிழிலே கோடி தூத்துக்குடி இரும்பு திரும்புவதால தமிழ் மகள் கொண்டதகை தமிழ் மகள் விட்டு மகை தமிழ்மொழி கொண்டதற்கை தங்க நிறமின்னும் மங்கை அவனும் கேரளத்து வெள்ளத்திலே தவண்டாகி நிமிடம் உள்ளத்திலே நீ தவண்டாகி நிமிடம் உள்ளத்திலே குற்றால மலையிலே குதித்து வந்த தமிழிலே மன்னார பேரழகே நீ தாரும் சென்றல் மன்னாரும் அருவியிலே நீராடும் சென்றல் மன்னாரும் அருவியிலே நீராடு பொங்கு மணலை மங்கை கண்டை புரண்டு கொண்டார் இது மங்கை கொண்டு மலரை கொண்டு மனசை வந்தார் இது இங்கு திரும்ப வெண்பட திரும்ப வென்றிருந்தார் மலர் பங்கை மங்கை வசந்த சுந்தரி வந்து போனார் திரு ஊரரசு பக்கவரை குற்றால குறிஞ்சி பற்றி மிக அருமையாக வந்திருந்தால் இந்த குறிஞ்சிக்கும் அந்த குறவஞ்சிக்கும் ஏகப்பட்ட சமநிலை இருந்தாலும் இந்த இடத்திலே எண்ணற்ற மலர்கள் ஆயிரக்கணக்கான மலர்கள் லட்சக்கணக்கான மலர்கள் பூத்து குலுங்கின்றாலும் அந்த செவ்வந்தி மலருடைய அழகை பார்க்கும் பொழுது கூவின பூங்குயில் பூவின சந்தம் குருகுகள் இயம்பினார் இயம்பின சந்தம் யாவரும் அறிவறியார் என் பெருமான் பள்ளி எழுந்தருள்வாய் நீ செப்பத்தி பூக்களில் செய்த வீடு பின்பற்றி மேகமே கோலம் போடு பின்பற்றி மேகமே கோலம் போடு செப்பந்தி பூக்களில் செய்த வீடு பின்பற்றி மேகமே கோலம் போடு பின்பற்றி மேகமே கோலம் போடு லட்சம் ஒன்றாக கொஞ்சம் கொஞ்சம் நித்தம் நித்தம் கண்ணுக்குள் முத்தம் முத்தம் லட்சம் ஒன்றாக கொஞ்சம் கொஞ்சம் நித்தம் நித்தம் கண்ணுக்குள் முத்தம் முத்தம் செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு பின்பற்றி மேகமே கோலம் போடு பின்பற்றி மேகமே கோலம் போடு பாடவில் அமைப்போ போரம் வந்து வந்து இசைப்போ நாயகம் வானவில் அமைப்போ போரம் வந்து வந்து இசைப்போ நாயகம் தானம் ஊரே கல்யாண ஓடி வந்து தங்கத்தேரி ஊர்வல ஆடி வந்து தானம் ஊரே கல்யாண ஓடி வந்து தங்கத்தேரி ஊர்வல ஆடி வந்து காதல் பணம் காட்டோ காதல் பணம் காட்டோ என்னத்தில் பண்ணத்தை இன்போடா செவ்வந்தி பூக்களில் சிறுவீடு பெண்பந்தி மேகமே கோலம் போடு பெண்பந்தி மேகமே கோலம் போடு அந்தி வந்து மலரோ தாமரை
கல்வி காவல் காத்துக்கிறது சொன்னார். ஆனா இங்கு மனித குரல் எதுவுமே கேட்கவில்லை. ஒருவேளை ஆளவங்களை ஏற்று விட்டார்கள் என்று சென்று கவனிப்போம். ஆளவம் சோ ஞானம் என்றால் இதுவளவு காணும் கல்வி தொழிலை கடலை போகின்றி குரலை தெரிந்த குரல் வெல்வதற்கு காலாக குறிப்பிட்டிருக்கிறார். குரல் நினைவு யாரினை என்பதன் மக்கள் அதிலும் மலரை சொல் கேளாத கொண்டு அதே வள்ளுவன் இருந்திருந்தால் இந்த பெண்மணியின் குரலோசையை மிக சிறந்த என்று கூறியிருப்பார். ஆனால் இப்படிப்பட்ட குரலோசைக்கு சொந்தக்கார பெண் எப்படி நாம் வர்ணிக்க வேண்டும் அந்த 16 வயதிலே 16 வயது இவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதை கொண்ட மனது 16 வயது இவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதை கொண்ட மனது 16 வயது முன்னிரண்டு மலரெடுத்தார் என் மீது கொடுத்தார் முன்னிரண்டு மலரெடுத்தார் என் மீது கொடுத்தார் முக்கணியும் சர்க்கரையும் சேர்த்தெடுத்து கொடுத்தார் முக்கணியும் சர்க்கரையும் சேர்த்தெடுத்து கொடுத்தார் 16 வயது இவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது 16 வயது16 வயது இவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது 16 வயது இவர்களுக்கும் கூட்டமில் இறந்தோ துன்பம் போன்ற இன்பத்திலே இருவருமே நடந்தோ 16 வயது இவள் கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது 16 வயது பெண்ணின் மணி கிங்கடி புலம்ப மின்னமணி மேகத்தில் சிறப்பு வெளிப்ப சின்ன மலர்களோடு செய்தியை சொல்ற வண்ணவன வாமன உரைத்தாரின் புலவரின் புலவை கேட்ப உருவான இந்த வாதில் பார்க்கும் பொழுது அடுத்த சந்தனத்தை அவர் அந்த பெண்ணா பூசி மணக்கு கும்பத்தை வெற்றியில் நிறுவிட்டார். அலைமகள் மலை மகள் என்று சொல்லக்கூடிய 3 மகள் என்ற சிறந்த ஒரு பெண்மகளாக காட்சியளிக்கிறார்கள். உச்சி முதல் பாதவாரி பட்டினிக்கு பிறகு வெற்றி கொண்டு வேதலும் நற்றியை படிந்துவார் என்பது ஓமை. ஆனால் அது உண்மை என்றால் அந்த தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ இந்த சம்மதமே கரண்ட் வரல பாருங்க தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ சின்ன சம்மதமே இது வேறாரும் படிக்காத மல்லிகை தோட்டமே இங்கு யாராலும் படிக்காத மங்கள ராகமே
காலம் கண் போன்றது கடமை பண் போன்றது ஆகையாலே முழுவர் கொள்வது போல் குட்டி ஓடு முடியும் காய கண்ட சூரியகாந்தி கலந்த கண்ட உதயகாண்டம் மாய கண்ட நாளிகாரம் மனித கண்ட வான்சுரம் சாய கண்ட காயவசம் தலைப்பு கண்டது தாவரகுணம் தேய கண்ட உரைக்கும் சந்தனம் சீவன மங்கை தென்கரை நாடை என்று கூறிவிட்டீர்கள் ஆகவே இந்த பெண்மணி பார்க்க பாக்கு மத தோப்பு கொள்ளே பாட்டி செய்யும் குருவிகளா குருவியை பற்றி பாடணும் போது வச்சா என்ன பத்தி கொஞ்சம் பாடு ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகடா கம்பிடித்தேன் ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகடா கம்பிடித்தேன் ராணி உன்னை கைபிடித்தேன் ராப்பகடா கம்பிடித்தேன் ராணி உன்னை கைபிடித்தேன் ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகடா கம்பிடித்தேன் ராணி உன்னை கைபிடித்தேன் எங்க போச்சு என்ன போச்சு எது போச்சு திரைப்படத்துக்குள்ள நான் குரத்தி வந்தமா உள்ள போச்சு திரைப்படம் உணவியா திரை மனம் கிடையாது திரைப்படம் எங்க போச்சு நான் குரத்தி வந்த மான் குட்டி எதுக்குள்ள உங்க திரைப்படத்துக்குள்ள போச்சு நான் உள்ள வரும்போது வெளியே முடிச்சிருக்கிறீங்க நியாயமாக உட்காரதுக்கு இடம்ல நான் மான் குட்டியை உள்ள விடும்போது எட்டி பிடிக்கிற இந்த கருத்து வெளியே என்ன அர்த்தாது மாப்பிள்ள மச்சான் வந்தா வெளியே மானத்தை வந்தியா இப்படி உள்ள போறேன் இப்ப காலையில பாரு ஏற்கனவே அந்த அம்மா வந்து போயிருச்சு மாப்பிள்ள நான் சொல்ற கேளுங்க நமக்கு உள்ள ஒரு அளவு தம்பு இல்ல சரி நம்ம எப்படி கவர்மெண்ட் பிடிக்கலாம் நான் என்ன நான் வாங்க இங்க மானத்தை தெரியுங்களா நீங்க மாப்பிள்ளை நிறுத்தியல மான தெரியல உன் நகையை தான் தெரிஞ்சிருக்கேன் காலையில உங்களை பார்க்க வந்திருக்கேன் யாரு இப்ப நீங்க எல்லாம் உங்களை பார்க்க நல்லா கூடாதா இல்ல காலையில தேடி வரலாமா காலையில தேடி வரலாமா காலையில தேடி வரலாமா காலையில உங்களை தேடி வரலாமா காலையில தேடி வந்தா நல்லா இருக்குது காலையில கிளம்புறது கேட்டேன்
சரி மாப்பிள்ள சரி மாப்பிள்ள. நான் என்ன கேட்குறேன் என்ன கேட்குறீங்க? ஒரு வாரம் ஒரு வாரம் போறேன். பாசில எப்போ மாத்திய இன்னும் வருஷம்னா சரி ஒரு வாரம் போங்க போறேன். ஒரு பிள்ளை வரும் வரும். உள்ள வருமா? போனா பிள்ளை வந்துடும் சரி அப்ப போறேண்ணா. ஆ போய்வான் போய்வான் அது எனக்கு பயமா. இதுல நீ லேட்டு ஒரு இப்ப கூட பாட்டு ஒரு மாநில கண்டு அடிக்கிறேன். ஒரு மாநில இவ்வளவு நேரம் நைட்டு போன ஆன்லைன்ல அவர் ரெண்டு ஆட்டம் ஆடுச்சு என்னடா இப்படியே நிற்கிறாங்க அந்த போஸ்டும் நிற்கிற மாதிரி சரி அது ஒன்றும் செயலில் சொல்லுங்க சொல்லுங்க யார் யாரு இது தங்கச்சி தங்கச்சி ஆடப்பட தங்கச்சி போய் அண்ணா ஆடலாமா இது முறையை மாற்றலாமையா அதுக்காக சின்ன ஒரு பாட்டுனா படிக்கிறேன் ஒரே குத்து தானே குத்த சொல்றாங்க ஒரே போட்டு காலை உள்ள கால் கொலுசு சட்டத்துக்கு மணிமான வழிமுறையை குட்டி வாங்குகின்ற கண்களுக்கு அங்கே தூர என்ன பாடம் பார்க்கிறேன் மாப்பிள்ள அவன் காலையில் ஒழுங்கு மரியாதை இல்லம்மா அவர் நம்ம பார்த்து கூச்ச போறாரு நீ நிக்கிறதே அவர் கூச்ச போறாரு நீ உள்ள